Hello students, welcome to IASBYHEART. Welcome to the comprehensive editorial series. In today's video, we'll be looking at the important editorials from the mains perspective. There are only two important editorials today. So without any further delay, let's get into the video. So the first article for today is in the open ed page. Have we controlled disinformation in 2021? So in the article போறதுக்கு முன்னாடி I would like to give you a brief introduction because climate change க்கு அடுத்து இப்போ the world facing a major threat is the spread of misinformation, disinformation and fake news. So இதோட மீனிங் எல்லாம் first என்னன்னு பார்த்துப்போம். Let's understand what's the background is and then we'll get into the article. To begin with, first misinformation அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு, அது தப்பா இருக்குன்னு நமக்கே தெரியாம அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகேயா, இதுல நமக்கே தெரியாமங்கிறதா கீவேர்ட். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா வேணும்னே ஒரு நியூஸை அதை சித்தரிச்சோ இல்ல பேர் மாத்தியோ இல்ல நமக்கேத்த மாதிரி அதை கன்வீனியன்ட்டா மாத்தியோ இல்ல இதை சொன்னா ஒரு இம்பாக்ட் நடக்கும்னு தெரிஞ்சே பண்றது டிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகேயா, ஸ்ப்ரெட் ஆஃப் டிஸ்இன்ஃபர்மேஷன் is even worse because it has a great power. அதை வச்சு mob lynching, அப்புறம் it can even have the power to overthrow a government. அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம். Disinformation spread ஆகுது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா it is called as a fake news. Misinformation எப்ப நடக்கும்னா when a large part of the population is illiterate. அவங்களுக்கு இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷனலோ இல்ல நாலேஜோ இல்லாதப்போ the misinformation happens. So this is the background of it. For நம்மளே நம்ம லைஃப்ல நிறைய misinformed or the fake stories which we almost fell for நிறைய இருக்கும். For example, 2000 rupees நோட்ல ஒரு சிப் இருக்கு so that the government can track black money அப்படி நம்ம கேள்விப்பட்டதா இருக்கட்டும். UN has declared Indian ஜனகணமன national anthem as the best anthem of the world நம்ம கேள்விப்பட்டதா இருக்கட்டும். And then 10 rupees coin has been made or declared invalid by RBI. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்த misinformed disinformations. Okay, so with this background I'll tell you what is a fake news. எதனால இந்த ஃபேக் நியூஸுங்கிறது இவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபேக் நியூஸுங்கிறது ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று அது தப்பாவோ இல்லை வேணும்னே அதை மாற்றியோ யாரோ சொல்கிறாங்க. வை இஸ் இட் வெரி சீரியஸ்? பிகாஸ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி ஹேஸ் த ரைட் டு மேக் அன் இன்ஃபார்ம்டு சாய்ஸ். அவனுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனே தப்பாக இருந்ததுன்னா ஆக்சுவலி த ஸ்டேட் இஸ் வயலேட்டிங் ஹிஸ் ரைட். ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு தான் ஹீ லிவ், அதை வச்சு தான் ஹீல் டேக் டெசிஷன்ஸ், அதை வச்சு தான் அவனோட பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தவனோட இன்ஃபார்ம்டு டெசிஷனே நம்ம அட்டாக் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு கண்ட்ரிலன்னா we are taking away his freedom. So இந்த ஃபேக் நியூஸோட காசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், erosion of media ethics. மீடியாக்குன்னு முன்னாடி எல்லாம் ஒரு எத்திக்ஸ் இருந்தது, அதுவும் இப்போ சோஷியல் மீடியா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டதுனால இந்த மீடியா எத்திக்ஸ் இல்லைனா ஒரு ரெகுலேட்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி எல்லாம் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். நியூஸ் பேப்பருக்கு எல்லா நியூஸையுமே கரெக்டான்னு பார்க்கறதுக்கு எடிட்டர்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு அதுக்கும் மேலே சீனியர் எடிட்டர்னு இருப்பாங்க. இத்தனை லெவல்ஸ் ஆஃப் செக்கிங் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நியூஸ் வெளியில பப்ளிக்கு வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எவ்ரிபடி has an opinion and everybody has a Facebook account, everybody uploads their opinion. So unverified information நிறைய இப்போ பரவுது. ஸோ பர்சனல் எத்திக்ஸ், இது கரெக்டா இல்லையா, நம்ம இதை ஸ்டேட்டஸா போடக்கூடாது, இது நம்ம 4 பேருக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு பர்சனல் எத்திக்ஸுமே இங்கே ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் ஒன், மீடியா எத்திக்ஸுமே ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பர் இது ஃபேக் நியூஸ் தான், ஆனால் இது நம்ம ஹெட்லைன்ஸாக வச்சா நமக்கு நிறைய சேல்ஸ் போகும் அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் அதை ஹெட்லைன்ஸாகவே வைக்கிறது. ஆனால் அதை அந்த ஆர்டிகிள் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி இருக்கும்போது வாட் வில் த நார்மல் பீப்புள் டூ? இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு இதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ திஸ் erosion of media ethics is the first reason. The second reason is too much use or the invasion of social media. The third reason could be polarization of the society. இப்போ the society is mostly divided along two lines. இப்பெல்லாம் multipolar society, it is becoming what do I say? It is becoming more binary. Hindus na opposite Muslims. இதை நீ அக்செப்ட் பண்றேன்னா இதை நான் ரிஜெக்ட் பண்றேன், மிடில் கிரவுண்ட் எடுக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி போலரைசேஷன் நடக்கும்போது there will be only two groups.
ஒன்று இது உண்மையாக இருக்கணும், இல்லைனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஃபேக் நியூஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக் நியூஸ். அந்த மாதிரி போலரைஸ்டு சொசைட்டி இருக்கும்போது there will surely be propagation of more number of fake news. அதுவும் முக்கியமாக எதுக்கு நடக்கும்னா to slander the other group. அப்படி இருக்கும்போது fake news spread will be more. The fourth reason is legislation கிடையாது. இன்னமுமே நம்ம நாட்டில் we are facing this major threat of fake news. அப்படி இருக்கும்போது we still do not have a single legislation to curb this. Though the government is pondering over it, we still do not have a concrete legislation to take over this. The fourth one is confirmation bias. For example, one more fake news that we encountered in the last few years is Hindus they wear sindoor here. அந்த இடத்துல இங்க சிந்தூர் வைக்கிறதுக்கு it has a lot of scientific meaning அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் ஆக்சுவலா உண்மை கிடையாது. It is just an indication that this woman is married, அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணா நம்ம ஹிந்துயிசம்க்கு அகேன்ஸ்டா போறோமோ நிறைய ஹிந்துஸ் won't do it. So there is this confirmation bias. இந்த மாதிரி நம்மளே இனிஷியேட்டிவ் எடுக்காததுனால these are the various factors. The spread of fake news is more in this era. So how do we deal this fake news? The first thing is rebuttal. Rebuttal now, when you hear a fake news, you just have to verify. இது உண்மையா இருக்குமா இல்லையே எங்கேயோ லாஜிக் இடிக்குதேன்னு as a person you stop spreading it. Okay. The second one is removal of fake news. This can be done by various for example Facebook அந்த மாதிரி பெரிய giants-ஆ இருக்கலாம். They could take this responsibility and do this. For example, WhatsAppல after the mass spreading of fake news, they brought in a rule that a message can be forwarded to only 5 persons at a time. இதெல்லாமே ஒரு curbing steps தான். அந்த மாதிரி ஒரு corporate-ஆ இருக்கட்டும், government-ஆ இருக்கட்டும், they have to frame legislations. அந்த மாதிரி we have to remove fake news from the social media. The third one is to educate the citizens, because once உங்களுக்கு இது தெரியும், இதை நம்ம படிச்சிருக்கோமே, இது இந்த மாதிரி இல்லையே அந்த மாதிரி வருது, இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கு, இல்ல ஃபேஸ்புக்லேயே சொல்லிட்டாங்கப்பா இது உண்மையாக தான் இருக்கும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஃபேஸ்புக் இஸ் த பிளாட்ஃபார்ம் டு ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ். அந்த மாதிரி when we understand what's going on in the society, when the citizenry becomes very active, when we start checking the veracity of a news, that is when we become socially aware. அதுவும் இல்லாம இந்த ப்ராப்பரா anonymous accounts யூஸ் பண்றது to spread fake news or even hatred news, அந்த anonymous accounts should be checked and the spread of fake news should be curbed. So this is the overall view of what is misinformation, disinformation, and why fake news is bad for the society. So let's get into the article. Let's look at the introduction. Disinformation or fake news is a malaise that has been worsened by the infodemic. Infodemic na, it is a combined word about information and epidemic. How fast an information spreads, that is what is infodemic of the social media age. It has been used as an effective weapon to polarize communities and upset democratic process. So என்ன சொல்றாங்கன்னா fake news is even a threat to democracy அப்படினு சொல்றாங்க. In the Indian context, disinformation is not evolving in quality but in quantity. Like இப்போ வந்து information, it's not getting better and better. There are more information, more fake information that is spreading. The nature of disinformation was the same as it is today. Primarily old videos and images used to represent something in the present, especially if they are an element of violence or highly politicized. இதை எதுக்கு பண்றாங்க அப்படின்னா to trigger the people. பழைய photos, like இப்போ வந்து போலீஸ் வந்து திருடங்களை அடிக்கிற photo இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து farmers protest அப்போ see how the government handle the farmers அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே அஜிடேட் ஆகும். என்னடா இது ஒரு போராட்டம் பீஸ்ஃபுல்லா பண்றாங்க, அவங்கள போய் நம்ம இதை பண்றோமே, இப்படி பண்றாங்களே கவர்மெண்ட், and we'll start acting against the government. So this is one famous form of spreading disinformation using the old videos and photos. We saw massive spikes of disinformation on anti-citizenship amendment act protests, Delhi riots, etc. And even the pandemicலயே நிறைய ஃபேக் நியூஸ் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி போச்சுன்னா, நீங்கள் வெயிலில் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா கொரோனா வராது, அப்புறம் சூடு தண்ணி குடிச்சா கொரோனா வராது. ஆல் தீஸ் ஃபேக் நியூஸ் ஈவன் we have seen, நமக்கே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ why do people do this? We don't know the exact notion of people doing this, but these are the fake news that we see every day.
In all of these issues, the kind of disinformation which was perpetrated was pretty simple, not that it is difficult to debunk. அதாவது இது ஃபேக் நியூஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உலகமே இவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக கொரோனா இருக்கு, சுடு தண்ணி குடிச்சா கொரோனா போகும்னு சொல்கிறாங்க, இது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணாலே போதும். It is just the organized manner in which it was produced every single day. Multiple false claims using photos, images and text. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் உலகத்திலே சிறந்த நேஷனல் ஆந்தம்னு ஜனகணமனவை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்பெல்லாம் சொல்லும் போது யுனைடெட் நேஷன்ஸ் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், உலகத்திலே சிறந்ததுன்னா நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு பேட்ரியாட்டிசம் வரும். பாரு நம்ம எந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. ஆனால் எதுக்கு? பேட்ரியாட்டிசம் ஷுட் டெவலப் ஃப்ரம் விதின். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்மளை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் பேட்ரியாட்டிசம் வரக்கூடாது. பேட்ரியாட்டிசம் இஸ் சம்திங் வாட் அ சிட்டிசன் ஷுட் ஹேவ் ஃபார் ஹிஸ் மதர்லேண்ட். இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் இட் இஸ் வெரி ஈஸி டு டிபங்க். So these kind of fake news are keep on increasing because political parties have found out that if you put organized disinformation, then any political narrative can be controlled. So இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் ஃபேக் நியூஸ் கர்ப் பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு சார்ந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவரோட காசே வந்து ஒரு 20 கோடி வந்து கொரோனாக்காக கொடுத்துருக்காருன்னா அவர் அதுக்கப்புறமா இந்த ஃபேக் நியூஸ் கர்ப் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ சரி, ஓகே, அவங்களும் பண்ணிட்டோம் நம்மளும் பண்ணிட்டோன்னு our legislators are taking a laxative approach. They are not introducing any educational reform so that people can be more aware. So what are we going to see is just lot more of disinformation that is rudimentary, but with a lot of people consuming it daily, day in and day out, and forming their political opinion. ஒரு நம்ம கிட்ட வர இன்ஃபர்மேஷன் ட்ரூவா இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு கிட்ட வர கேஸ் உண்மையா இல்லை அப்படின்னா அவரால் எப்படி அதை டிசைட் பண்ண முடியும், யாருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு? அந்த பொசிஷனில் தான் இன்னைக்கு பீப்புள் இருக்காங்க. அவங்க கிட்ட வர இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா இல்லை ட்ரூவா, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியோ அவங்க உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் how can they exercise their democratic right, that is voting in the next election? So disinformation that is spread and created in the pursuit of power. First of all, எதுக்கெல்லாம் disinformation ரீசனா இருக்க முடியும்? What could be the idea behind the person propagating this disinformation? First one, பவர்க்காக இருக்கலாம். It often comes from the political establishment. So sometimes from the governing party, sometimes from the opposition. முக்கியமா political power acquire பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் first reason why this fake news or disinformation is being spread. Second, to make profit. For example, இப்போ ஏதோ ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸ் ரொம்ப குறையுது, ஓகேயா, அவங்க திடீர்னு இந்த வருஷம் மட்டும் நாங்கள் ஒரு 200% ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சும்மா பரப்புறாங்க. அவங்க சைட்லேருந்து இல்லை, சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸில் வந்தாலுமே கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் த ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தட் கம்பெனி. அந்த மாதிரி ப்ராஃபிட்காகவும் பண்ணலாம். This is the third reason is profound public disagreement. இப்போ ஏதோ ஒரு விஷயம் பப்ளிக் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, ஆமாம் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் இப்படி போயிட்டுருக்கு, இது தப்பு தானே அப்படின்னு ஆல்ரெடி பப்ளிக் அதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னமும் ஆடிங் மோர் ஆயில் டு த ஃபயர் மாதிரி அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பண்ணோன்னா அந்த டிஸ்அக்ரிமெண்ட் அடுத்து கொஞ்சம் பேர் இன்னும் எமோஷ்னல் ஆகி என்ன பண்ணுவாங்க, ரயட்ஸ் நடக்கும். ரயட்ஸ் நடந்தால் என்ன ஆகும், சொசைட்டியோட பீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போது அப்போசிஷன் பார்ட்டி சொல்லலாம், பாருங்க உங்க டைம்ல தானே இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி அதை பொலிட்டிக்கல்காகவும் யூஸ் பண்ணலாம். This profound public disagreement, it is a bottom-up disinformation. அதாவது from people in good faith spread information that others think of disinformation. அதாவது இது உண்மையாக தான் இருக்கும், அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம கிட்ட கேட்கும், அதை ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது அது டிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரி சில பேருக்கு தெரியும். We see this around vaccines, climate change, community relations in countries such as India. Enabled by platform companies. அடுத்து Facebook, WhatsApp, Google, YouTube, Twitter, all others enable the creation and spread of this information. இன்னைக்கு முக்கியமான platforms through which disinformation spreads are these social media. The 4 P's, அதாவது the reasons for spread of fake news என்னன்னா, for power, political maneuvering இருக்கலாம், for profit,
profound public disagreement, and platforms that continue to drive disinformation. These are the four major reasons. Essay topic இருக்கலாம், இல்ல வேற GS1ல society அதுல வரலாம், GS2ல what are the challenges in governance அதுலயும் இதை நம்ம எழுதலாம். Many disinformation actors have embraced formats that are harder to fact check and harder to moderate, whether by humans or by automated forms. இப்போல்லாம் disinformation எப்படி போகுதுன்னா outright-ஆ நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியாது. Once you do some research only, you will get to know, yeah, this is a fake news. A fundamental driver of disinformation is powerful people who lie and who have weaponized the journalistic convention of quoting powerful people verbatim in headlines. அதாவது இப்போ யாரோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான people, for example நார்த் இந்தியாவில் ஒரு மினிஸ்டர், he said that peacock lays eggs and then only it for example, North India, one minister, he claimed that peacock does not lay eggs and they give birth to their younger ones through divine power. இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரோ இல்லை யாராவது ஒருத்தவங்க பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருந்து சொல்லும் போது நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி அவங்க ஃபேக்காக கிளைம் பண்ணாங்க அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போடாமல் peacocks do not lay eggs அந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் போடும்போது அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் பார்க்குற மக்கள் அதுக்கப்புறமா அந்த ஆர்டிக்கலில் என்ன சொன்னாங்க அது இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியா இத்தனை நாளாக நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம் போல இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ மீடியா எத்திக்ஸும் இதில் வேணும், சிங்கிளாக ஒரு பர்சனோட எத்திக்ஸும் இதில் தேவை. ஒரு நம்ம ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ஒரு அன்வெரிஃபைட் நியூஸை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எத்திக்ஸ் வேணும். How US has changed this is by showing a greater willingness to have headlines that run along the lines of so and so have falsely claimed without evidence that this is the case. அதாவது ஹெட்லைன்ஸ்ல எப்படின்னா ஒரு மினிஸ்டர் தப்பா சொல்லியிருக்காரு that peacock does not lay eggs அந்த மாதிரி வரணும். அதை விட்டுட்டு peacock does not lay eggs claimed by this minister அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் என்ன பண்ணுவாங்க, அந்த claimed by this minister சின்ன ஃபாண்ட்ல போட்டு இதை பெரிய ஃபாண்ட்ல போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன attention to detail நம்ம கொடுக்காம தான் there are so many fake news spreading. Some progress is in journalists making really important case by case decision about when to cover disinformation narratives that are potentially harmful. They are striving to strike a balance between covering them because it is important for the public to know the harmful claims and risking bringing people's attention to such narratives by virtue of covering them. சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கவர் பண்ணாமலே விடலாம், ஆனால் இப்படி சொன்னாங்கன்னு அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பாதி மட்டும் நம்ம காதில் வாங்கிட்டு அது இன்னொரு டிஸ்இன்ஃபர்மேஷனாக இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். In India, there are two kinds of false news. The ones that comes recently directly from politicians, the other that is organized disinformation on social media. Like, இப்போ for example ஒரு political party அது டெடிகேட்டடாக ஒரு IT விங்னு ஒன்று வச்சு வேணும்னே ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி ஃபேக் நியூஸ் போடுறது. திஸ் இஸ் வாட் இஸ் ஆர்கனைஸ்டு டிஸ்இன்ஃபர்மேஷன். The organized disinformation on social media, the mainstream media in India has acknowledged the issue, but not many news organizations actually do fact checking. For example, சரி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம தான் நியூஸில் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கும் நம்ம அதை செக் பண்ணிவிடுவோம், அப்படி செக் பண்ணி அது ஃபேக் நியூஸாக இருந்தால் அதை மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு not many news organizations are doing that. The main purpose of disinformation is to target minorities, and there is very little fact checking that has been done to reduce that harm. Not only is the mainstream media not fact checking, but it is actually putting out disinformation. அவங்களே வெரிஃபை இன்னைக்கு அதை ஃபேக்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணாமலே ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அந்த நியூஸோட ஃபாலோ அப் இது அன்னைக்கு நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் இல்லைனா தப்பாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்றதுல ஒரு யூஸும் கிடையாது. பிகாஸ் அந்த செகண்ட் ஃபாலோ அப் நியூஸை யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே we should check the veracity of the news. This is one other fake news that was propagated during the pandemic. Arsenicum album, a homeopathic drug, can prevent people from having COVID-19, and so many organizations carried that claim. This was not verified by many people. Here platforms also claim that they don't want to be the arbiters of truth, but it takes very little technological work to have something as basic as database of images. This major vector of disinformation can be controlled if platforms are willing to go that extra mile, like checking every news that we are getting to be true or not.
We are the people who are bridging journalism and technology and have ideas on how to deal with these issues. They are constantly reacting to situation and do not seem to have any plan. Every organization has to have this fact checking department. Every news that goes through them to the people, because ivanga da middle la irukanga, what has happened and who, the people, ivanga rendu perku or bridging the journalists, they have to make sure that the information they are passing on is 100% true. While questioning science and questionable science have both been aspects of disinformation, the pandemic period saw an overabundance of this. Like I told, Dulasi sapta COVID varadu, veyilla ninna COVID varadu, all these fake news is on spread, especially during the pandemic. Science is arguably the single most powerful way we have at arriving at the best obtainable version of the truth. எதுவா இருந்தாலும் what the scientific community says, what scientists say, இது உண்மையா இல்லையா, we have to verify that. It is a particularly problematic form of disinformation and one where we actually have a ground truth we can compare the claims against. In a rapidly developing situation, research in science by its very nature deals with uncertainty rather than certainty. இப்போ vaccine trials say, why is it getting so long? Because they have to do trial and error method. சயின்ஸுங்கிறதே ஒரு அன்சர்டன் தான். அந்த காலத்தில் ஒருவேளை earth ரவுண்டாக தான் இருந்திருக்குமோ, ஒருவேளை ஃப்ளாட்டாகவும் இருக்கலாமோ, அந்த மாதிரி they gave benefit of doubt. அப்போ they were very uncertain. Now we are very certain. அந்த மாதிரி science itself is evolving from uncertainty to certainty. இந்த ஃபேஸ்க்கு நம்ம வரதுக்குள்ள we should not start spreading fake news. Scientific consensus will evolve as we get new data and different analyses sometimes overturn established findings. அதுக்காக நம்ம scientific community குறை சொல்லக்கூடாது, because that is what they thought at first. அப்புறம் there are being many analysis, அதில் நிறைய research பண்ணதுக்கப்புறம் initial findings அது contradict பண்ணுற மாதிரி கூட வரலாம். That does not mean that we are changing our stand. அதுக்கு பதிலாக what is it happening is research is going. Most news organizations do not have a science team that is trained to cover the science. Problem number 2 is that none of us expected a pandemic. We were just not ready for the fact that during a pandemic we'll have science that is constantly changing. Because என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தோ கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு வேக்சின் சொல்லலாம், அதே மாதிரி அந்த வேக்சின் is 90% effectiveனு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் போனதுக்கப்புறம் no, it is 73% only effectiveனும்பாங்க. That does not mean that the scientific community is spreading fake news. It just means they are undergoing trials. So in the conclusion, a number of cures were put out to be claims of COVID. These claims are there on Amazon and Google and many people are buying these drugs. In the tablets சாப்பிட்டா கொரோனா வராது, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் immunity 100 times boost ஆகிடும், அந்த மாதிரி there were many claims. அது இந்த மாதிரி platforms like Google, Amazon, Flipkart இருக்கட்டும், these tablets are still in sale. If you can go and search them, you can still find it. அந்த மாதிரி இருக்கும்போது it is responsibility of these platforms also to make sure that the drugs what they it deals with life of a person. What they are claiming is true பார்க்க வேண்டியது இந்த platforms ஓட responsibilityயும். So in India we are facing a much bigger problem, not just because we have what the rest of the world has, but because the journalism industry in India is not equipped to handle the science. இப்போ சயின்டிஃபிக்காக ஏதோ ஒன்று வருதுன்னா the journalism department should break it. இந்த மாதிரி fake news வந்தது, this is not true. If it is true, our scientists would have notified us. அந்த மாதிரி at least half of the journalism what we are doing should be undergoing or should be determined to follow the media ethics. So it is responsibility of the media also. That is why we call media as the fourth pillar of democracy. So we should make sure that the media follows ethics and individual person follow their ethics to control this infodemic. So that is the end of this article. So this is the major article in today's newspaper regarding to editorial and open-net pages. For other important articles, நாங்க highlighted newspaper we are doing to make sure you save your time, and we are giving the gist of the news as News Crunch. Kindly check the description box for the links, and thank you.